நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உடல் பகுதியில் ஒரு பிரதானமான ஒரு பகுதி உண்டு. உடல் உறுப்புகளில் அதை நீங்கள் பத்திரமாக பேணி பாதுகாக்க வேண்டும். எல்லா பொருள்களை காட்டிலும் அந்த ஒரு பகுதி சீர்கட்டு விட்டால் அதனுடைய பாதிப்பு உடல் முழுக்க சீர்கட்டு போய்விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தோழர்களே, இந்த மனித சமுதாயத்தில் உள்ளம் ஒரு மனிதனுக்கு கெட்டு போனால் அது அவனுக்கு தெரியாது, அவனை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் தெரியும், அவன் ஒரு மனநோயாளி என்று. உள்ளத்திற்கு பிரதானமான முக்கியத்துவத்தை அல்லாஹ் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உள்ளம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. உள்ளம் கெட்டு போனால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த உள்ளத்தில் நல்ல சிந்தனை இல்லாவிட்டால், அந்த உள்ளத்திற்கு அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாவிட்டால், அந்த உள்ளம் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தியை இழந்துவிட்டால், பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்கிறோமே என்கிற ஒரு வருத்தம் அந்த உள்ளத்திற்கு இல்லாவிட்டால் அவனுடைய பார்வை மோசமானதாக ஆகிவிடும். அவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் அழிந்து நாசமாய் போய்விடும். அவன் எதை செய்தாலும் தீயவையாகவே செய்வான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய உடம்பில் பாதுகாக்க வேண்டிய பிரதானமான பகுதி உங்களுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இறக்கப்படுகிற வசனங்களை வஹியை எழுதுகிற தோழர் தான் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், அவரை பார்ப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வந்தாராம். ஹல்லலா எப்படி இருக்கிறீர் என்று கேட்டாராம். எடுத்த உடனே திடுக்கிடும் வகையில் அவர் சொன்ன பதில், அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொன்னார். என்ன சொல்கிறேன் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமாம், உங்களுடைய தோழர் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், நயவஞ்சகத்தனம் உங்களுடைய தோழருடைய உள்ளத்திலே வந்து விட்டது என்றார்கள். எப்படி சொல்லுகிறீர், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் என்றார். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நாம் எல்லாம் இருந்தால், உரைகளை கேட்டால், இறக்கப்படுகிற வசனங்களை எழுத முற்பட்டால் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்குகிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, நரகத்தை பற்றி உள்ள அச்சம் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக உருவாகிறது, சொர்க்கம் அடைய வேண்டும் என்கிற ஒரு முயற்சி, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்கு வந்து போகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையை விட்டு நாம் வெளியேறி கடை தெருவுக்கோ வீட்டுக்கோ தொழில் செய்கிற இடத்திற்கோ சென்றால் நம்முடைய உள்ளத்திலே அது மறக்கடிக்கப்பட்டு உலக சிந்தனை வருகிறதா இல்லையா? ஒரு உள்ளத்திற்கு ரெண்டு சிந்தனைகள் அப்படி வந்தால் அது முனாஃபிக்தனம் தானே என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், மெல்ல தோழரே, எனக்கும் அப்படி வருவதுண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய் கேட்போம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தவுடன் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹல்லலா என்ன சொல்கிறார் என்று கேளுங்களேன் என்றார். நடந்த விவரத்தை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹல்லலா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய சபையில் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி அல்லாஹுவை பயந்த உள்ளமாக இருக்கிறதோ அதே நிலை உங்களுக்கு நீடிக்க வேண்டுமானால் நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறினால் அல்லாஹு தஆலா விசேஷமான ஒரு வானவரை உங்களுக்கு அனுப்புவான். அவர் நீங்கள் கடை வீதிக்கு சென்றாலும் படுக்கை அறையில் இருந்தாலும் உங்களை முசாபஹா செய்து கொண்டு உங்களை பாதுகாப்பார். மனிதர்களுடைய உள்ளத்தில் தீயதும் நல்ல எண்ணங்களும் வந்து போவது இயற்கை, ஈமானின் அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவிர்க்க முடியாது. இங்கே நாம் யோசிக்க வேண்டிய பிரச்சனை, நம்முடைய உள்ளம் ஏன் இப்படி மாறிவிட்டது என்று கவலைப்பட்டவர்கள் சஹாபாக்கள், உள்ளத்தை அஞ்சியவர்கள் சஹாபாக்கள். இந்த மனித சமுதாயத்திலே பாருங்கள், பல உபதேசங்களை நாம் எல்லாம் உருக்கமாக, அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக பல உபதேசங்களை நாம் கேட்டிருப்போம். சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய ஆயத் என்று நமக்கு நன்றாக தெரியும்.
சொல்லப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் என்று நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் சொல்லப்படுகிற அந்த உபதேசத்தை உள்வாங்குகிற சக்தியை நிறைய மக்கள் இழந்திருக்கிறார்கள். ஹராமுகள் சுட்டிக்காட்டப்படும் ஜுமா உரையில், நல்லவள்களை அதிகம் அதிகம் செய்யுங்கள் என்று தூண்டப்படும் அந்த உள்ளத்திற்கு நிறைய குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளில் நல்ல நல்ல உபதேசங்கள் சீடிக்களின் வாயிலாக, புத்தகங்களின் வாயிலாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கேட்டும் படித்தும் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படவில்லையானால், அல்லாஹ்வுடைய ஆயத்து நம்முடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லையானால், நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு ஏதோ நோய் வந்திருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, கண்டுபிடித்து உரிய சிகிச்சை நீங்கள் அளிக்காவிட்டால் உடல் முழுக்க சீர்கெட்டு போய்விடும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. பாவம் செய்து விட்டோமே என்று வருந்தி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்தி அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளியை அல்லாஹு தஆலா அகற்றி விடுகிறான். பாவம் செய்த பிறகும் அது குறித்து வருத்தம் இல்லை, கவலம் இல்லை, வெட்கமில்லை என்றால், அந்த பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அந்த கருப்பு புள்ளி உங்களுடைய உள்ளத்திலே தொடர்ந்து படிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறுதியில் என்ன நிலைமை ஏற்படுமாம், அந்த உள்ளத்திற்கு நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து விடுவான். குர்ஆனை முழுக்க முழுக்க படித்தாலும் திருந்த மாட்டான். என்னதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளை எடுத்து சொன்னாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள். நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த உள்ளம் இழந்த பிறகு அவன் எப்படி நடப்பானாம், நன்மை எது தீமை எது என்று தெரியாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் நடப்பான். மரணிக்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக மரணிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்.